ஓம் சாந்தி. மராட்டியில் ஒரு படம் வந்தது, மாஜி வர்ஷா புத்தா அப்படின்னு பேர். அதில் உள்ள ஃபிலிம் டைரக்டர் வந்து தன்னுடைய மியூசிக் டைரக்டர்கிட்ட சொன்னார், எனக்கு நேச்சுரல் வாய்ஸ் மட்டும்தான் வேணும். அந்த மியூசிக் டைரக்டர் இருக்காரே, அவர் 1800 கிலோமீட்டர் சுற்றினார், பாரதம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக 1800 கிலோமீட்டர் சுற்றினார். 25 GB அந்த ரெக்கார்டிங், தன்னுடைய கேமரா, தன்னுடைய வீடியோ எடுத்துக்கிட்டு காடுகளில் அங்கே இங்கே அப்படின்னு பல இடத்துல அவர் போய் சுற்றினார். 2 நிமிஷம்தான் அது வீடியோ. எத்தனை நிமிஷம் தெரியுமா? 2.45 minutes. இப்போ வந்து அதை ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு அதை கேட்கணும், அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு அந்த அசரீரி அவஸ்தையில், அந்த இயற்கையை பேஸ் பண்ணி உங்களுடைய அசரீரி ஸ்டேஜை நீங்கள் அனுபவம் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் போடுற மியூசிக்கை கேளுங்க. இது வந்து இயற்கையாகவே பறவைகளுடைய சப்தம், இயற்கையானது, ஆர்டிஃபிஷியல் கிடையாது, மிஷினால் க்ரியேட் பண்ணது கிடையாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால் இயற்கையாக ஒரு இடத்துலையும் போய் ரெக்கார்ட் பண்ணது. அந்த கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சேகரிச்சிருக்கிறாரு. 1800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணார். 25 GB மெமரி ஆச்சு. அது 2.25 மினிட்ஸில் அதை எடிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபிலிம் டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு நேச்சுரல் வேர்ட்ஸினுடைய வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு. இது முற்றிலுமாக நேச்சுரலானது, இது ஆர்டிஃபிஷியல் கிடையாது ஃபஸ்ட்டு. அதனால் இது 2.45 மினிட்ஸினுடைய வீடியோ. இப்போ எல்லோரும் கண்ணை மூடுங்க. இந்த பறவைகளுடைய சப்தம் அல்லது இயற்கையினுடைய இந்த சப்தத்தோடு சேர்ந்து ஒன்றாயிருங்க. அந்த அளவு நீங்கள் அந்த சப்தத்தோட, இயற்கையோட ஒன்றி போயிருங்க. அது இந்த மாதிரி அவசியம் இல்லை. எப்போவுமே நம்ம பரந்தாமத்துக்கு தான் போகணும், எப்போவுமே ஆத்ம மனிதன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
அசரீரி ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எப்போவுமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இயற்கையான இடத்துல போய் உட்காருங்க, அந்த இயற்கையினுடைய சப்தங்களை கேட்டுட்டு அந்த இயற்கையோடு அசரீரி ஆயிருங்க. ஏன்னா இயற்கை தேக அபிமானத்திலேருந்து விடுபட்டு இருக்குது. அச்சா, ஓம் சாந்தி.